கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உப்பரபா உபரபரா உபரகர கர கர கரா. பலவீனன் என்று தாழ்த்தி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழ்த்தி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உகமாரா 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 உப்பரவா உப்பரபரா உபரகர கர கர கரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். அப்பப்பாரா 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 ஹகனர அகனகரா கன 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 கனரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜஸ்டின் ஷீமா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டுடைய பிரதான கிருபையினால 3வது வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் முதல் வசனத்துல இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்ம இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான விசுவாசி யார். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். 2வது வசனத்துல, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கை. 3 எச்சரிப்பை நம்ம பார்க்கிறோம். உங்க சபைக்குள்ள இருக்காங்களா, வெளியில உள்ளதா இருக்காங்க. சரி, சோ இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, உண்மையான விசுவாசி யார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல, இழந்ததை தேட வந்தார், ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்ப அந்த ரோமாபுரி ஃபுல்லா சுவிசேஷம் பரவிச்சிட்டு கொண்டே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே ஆசை, நாங்க சபைக்கு போகணும், சபையில வந்து ஒரு அங்கத்தரா மாறணும், இயேசு என் பாவத்தை மன்னித்தாருங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் பரவி கொண்டே இருக்குது. பிலிப்பி சபைக்குள்ள நிறைய அங்கத்தரல் வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அங்க சிறைச்சாலையில பவுலுடைய கரங்கள்ல கட்டப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. வித்தியாசமான பீப்புள் அவங்க இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் லோ கிரேட், அவங்களுக்கு 6 மணி நேரம் டைம் இருக்கும். இவருடைய கை பவுலுடைய கை கட்டப்பட்டது. வந்து, என்னையா பவுல், நீ என்ன கேஸ் பிட் பேக்கெட்டா அப்படின்னு பையன் கேட்பாரு. இல்லைங்க, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொன்னதுனால அங்க இருக்கிறேன். ஏன் ஒரு ஆளை சொன்னா எதுக்கு அவனை உழுதி போடுறாங்க. பைய சொல்லி 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 அவருடைய 6 மணி நேரம் டைம் முடியுது. அதுக்குள்ள அடுத்தவர் வருகிறார்.
அப்படியே சுவிசேஷம் பரவி 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 திடீர்னு ஒரு பெரிய ஆபீஸ்ல வர்றார். அவர் 100க்கு அதிபதி. அவர் வந்து வணக்கம் வைக்கிறார். பவுல் வணக்கம் அப்படிங்கிறார். என்னடா 100க்கு அதிபதி என்னைய பார்த்து வணக்கம் வைக்கிறாருன்ட்டுனா, நீ சொல்ற இயேசு எனக்கு தெரியுப்பா, நீ விசுவாசி. விசுவாசியெல்லாம் கிடையாது. ஆனா அவர் சிலுவையில் அறியும் போது அற்புதத்தை பார்த்தது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், இவர் உண்மையிலே தேவகுமாரன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஊழியக்காரர்களை பத்தி நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இன்னும் எனக்கு சொல்லு அன்னைக்கு சொல்லி அவர் கேட்கிறார். இப்படி மக்கள் என்ன செய்யறாங்க, சபையில சேர்ந்துகிட்டே இருக்காங்க. சபையில திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 100க்கு அதிபதி வருகிறார், விலகுங்க விலகுங்கன்ட்டு. அவர் வந்து அப்படியே பவ்யமா அப்படியே இந்த ஸ்வாட் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு அப்படியே பவ்யமா வந்து முழங்கால் போடுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்படி சபை என்ன செய்து பெருகி கொண்டே இருக்குது. ஆனா சபை பெருக 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 அதுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, கள்ள விசுவாசிகள் இருக்காங்க. அவங்களை குறித்த பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனாலதான் 3 காரியம். நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள், பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையார்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கை. 3 காரியத்தை பவுல் சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபைக்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஜெயம் பெற்றவர்கள் தான் சபைக்குள்ள இருப்பாங்க. நீங்க வெளிப்படுத்துதல நான் சொல்ற வசனங்களால் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாங்க. 2வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒவ்வொரு சபையும் முடிக்கும் போது ஜெயம் பெற்றவர்கள் தான் உள்ள வர முடியும். 2:7 வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 7வது வசனம். நம்ம அதில் ரொம்ப போறதில்லை, நீங்க நோட் பண்ணிக்கலாம். 2:7 11வது வசனம், 17வது வசனம், 26வது வசனம், எல்லா வசனமும் 4 சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. சபைக்குள்ள வந்தது ரைட்டு தான், இல்ல நான் சொல்லல. ஆனா அந்த பரலோகத்துக்கு நீ போகிறதற்கு ஜெயம் பெற்றணும். 3வது அதிகாரம் 5, 12, 21, அங்க 4, இங்க 3, 7 சபைக்கு முடியும் போது ஒவ்வொரு சபையை குறித்தும் ஆண்டவர் சொல்லும்போது சபைக்குள்ள வந்தனால பரலோகம் போக முடியாது. ஒரு சில பெந்தெகோஸ்த் பாஸ்டர்கள் சொல்லுவாங்க, நீங்க எங்க சபைக்கு வந்தா நீங்க பரலோகம் சான்ஸே கிடையாது, நோ சான்ஸ். சரி, இப்ப யோவான் ஸ்நானகன் இதை கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுகிறார். எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 3:7 பரிசேயர் சதுசேயர் அநேகர் தகுந்த யார்? இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் பயங்கர பெருமையான மக்கள். நாங்க தான் பரலோகத்துக்கு இன்சார்ஜ், எங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வருகிறதை கண்டு வீரியம் பாம்பு கொட்டிகளே, அப்பா என்ன அடி கொடுக்கிறாரு பாருங்க. பரிசேயர் சதுசேயர் மாதிரி ஒரு பெருமையான ஒரு உலகத்திலே பார்க்க முடியாது. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீ எல்லாம் போக முடியாது. நீ யாரு? நீ வீரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு அப்ப மனதிரும்பதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அதுங்க கனி. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். அது 2 வகையான கனி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கனி உங்களுடைய சுபாவம் மாறணும். சுபாவம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற ஒரு சுபாவமாக நீங்க மாறணும். நம்பர் 1. 2வது கனிகளை ஆண்டவருக்கு கொண்டு போறோம். இங்க ஜெய் ஸ்டாலின் இருக்கார். அவனுடைய பிரதான கிருபையால நான் சொல்ல முடியும், ஜெய் ஸ்டாலின் நான் ஆண்டவர்களை கொண்டு வந்த ஒரு கனி. நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த கனி இப்படி ஒவ்வொரு கனிகளை நான் சின்ன பரலோகத்தை கொண்டு போகணும். அப்ப நம்ம இன்னைக்கு செய்ய பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான விசுவாசியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, ஆட்டு தோலை போத்தி கொண்டு வருகிற ஓனைக்கு எச்சரிக்கை. வெளியில பார்த்தா அது எப்படி இருக்கும்? ஒரு ஆடு மாதிரி இருக்கும், தோல் வெளியில இருக்கும், உள்ள ஓனை இருக்கும், பட்சிக்கிற ஓனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13வது அதிகாரம் 3-9 விதை உபதேச உபை. அந்த விதையில பிரச்சனை என்னன்னா இருதயம். கடினமான இருதயத்திற்குள்ள ஒரு விதை உழுகுது. ஆனா அது கடினத்தினால அதால முன்னுள்ள இடத்துல உழுகுது, முளைக்குது, அழிக்கப்படுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். எஸ்புல்லா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. எஸ்புல்லாங்கிற ஒரு கூட்டம் மொசாட் இப்ப இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு அமைப்பை உருவாக்கி 83வது சங்கீதத்தில் நான் டீட்டெயிலா சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் இங்க நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா
இவங்க வெளியில பார்த்தா எப்படி இருப்பாங்க, உண்மையிலேயே இவர்கள் யார் அப்படின்னு தெரியும். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் விசுவாசி மாறி தெரிவாங்க, ஆனா அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க பவுல் சொல்கிறார். இஸ்ரேல் தேசத்தை நாங்க முழுமையாக அழிக்கணும். we will wipe out Israel from the map. இதான் அவர்களுடைய நோக்கம். இதுக்காக இந்த அமைப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில அவங்களுடைய பார்க்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருப்பார், அல்லது ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இருப்பார். இப்படி சாதாரண வேலையை செய்கிற ஒரு மனிதனை போல இருப்பாரு. ஆனா அவருடைய வேலை என்னன்னா, இஸ்ரேல் தேசத்தை அழிக்கிறதுக்கு நாங்க இந்த ஒரு ஃபார்முல இருக்கிறோம். அப்ப ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இவங்க பார்த்தாங்க, நம்ம செல்போன்ல நியூஸ் அனுப்புனா டவர்லயே இவங்க வந்து அந்த சிக்னலை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு பேஜர். பேஜரை குறித்து உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி இருந்துதான் பேஜர். எங்க காலத்துல இந்த செல்போன்ல வரப்ப இந்த கைக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த இடுப்புல பர்ஸ்ல அதை மாட்டிக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி நடக்கிறது. அனஸ்தட்டிஸ்ட் நான் டயத்தை ஃபிக்ஸ் பண்றேன். நான் அதில் அவருக்கு மெசேஜ் அனுப்புறேன், சார் டுமாரோ மார்னிங் 7:30 you are going to do fracture neck surgery, can you come please inform me அவருக்கு அனுப்புறேன். இந்த பேஜர் நாமுக்குன உடனே அவருக்கு அந்த நியூஸ் கிடைச்ச உடனே பிக் 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 ஒரு சவுண்ட் வரும். உடனே அவர் அந்த பாக்கெட்ல இருக்க அந்த பேஜர் எடுத்து பார்ப்பார், நியூஸ் வந்துச்சு. உடனே எனக்கு பதில் கொடுப்பார், எஸ் சார் ஐ வில் கம், ஐ எம் ஃப்ரீ அட் த டைம், ஓவர் வந்துருவார். இதுதான் பேஜர். இந்த செல்போன் வந்த உடனே இதனுடைய வேலை இல்லாம போச்சு. இப்ப இந்த ஹிஸ்புல்லா என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு அமைப்பு இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போடுற பிளான இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இந்த மொசாட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இது இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. இவங்க அந்த காலத்துல ஹிட்லர் எவ்வளவு கொலவு யூதர்களை கொலை செய்தாரோ, அவர்களுடைய தளபதிகள் யார் யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகியிருந்தாங்க. அவங்கள ரகசியமா போய் அவங்கள கொண்டு வந்து அவங்க மேல விசாரணை வச்சு அவங்கள கொள்றாங்க. அந்த மாதிரி அதுதான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிரில்லியன்ட்னா அவங்களுக்கு இருக்கிற பிரெயின் பரத்திலிருந்து அண்டர் கொடுத்தது. அது எப்படி நம்ம பார்க்க போறோம். இந்த ஹிஸ்புல்லா மொசாட் என்ன செய்றாங்கன்னா, அந்த ஹிஸ்புல்லா யூஸ் பண்ற ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு 5000 பேஜரை ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு வந்துருச்சு. 5000 யூனிட்டை அவங்க ரெடி பண்ணி ஹிஸ்புல்லாக்கு அனுப்பணும். டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி வரும் அப்படின்னு 2 பாக்கெட் வருங்க. ஒரு பாக்கெட்ல பேஜர் இருக்கும், இன்னொரு பாக்கெட்ல அதுல பிக்ஸ் பண்ண வேண்டிய பேட்டரி இருக்கும். எஸ், கரெக்டா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மொசாட் அமைப்புல கண்டுபிடிக்கப்பட்டான். ஸ்டாலின் இந்த மொசாட்டை பற்றி தெரியும். வெரி குட். தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம பார்ப்போம். 2 பாக்கெட்ல அது வரும். ஒரு பாக்கெட்ல என்ன இருக்கும்னா பேஜர் இருக்கும், இன்னொரு பாக்கெட்ல அந்த அது பிக்ஸ் பண்ண வேண்டிய பேட்டரி இருக்கும். இப்ப இந்த மொசாட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த லெவல்ல இதை பிடிச்சாங்கன்னு தெரியாது. தயாரிக்கிற இடத்துல செஞ்சாங்களா, எங்க செஞ்சாங்கன்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5000 பேஜரையும் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓபன் பண்ணி TNT அப்படின்னு ஒரு லிக்விட் பாம். லிக்விட்னா முன்னாடி எல்லாம் பாம் பெருசா இருக்கும், இப்பெல்லாம் குட்டியா என் விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன இதை வச்சு அது பக்கத்துல டிட்டர்னேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சிக்னல் வந்தானா இது ஒரு ஸ்பார்க் அடிக்கும். ஸ்பார்க் அடிச்சோன்னா அந்த TNT வெடிக்கும், அப்படியே பிளாஸ்ட் ஆயிடும். திரும்ப நான் சொல்றேன், ஒரு செல்போன் மாதிரி இந்த அளவுக்கு தான் இருக்கும் பேஜர். அந்த பேஜருக்குள்ள காம்பனன்ட் இருக்கும். அந்த காம்பனன்ட் பக்கத்துல குட்டியா ஒரு இடத்துல இந்த மொசாட் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, TNTங்கிறது லிக்விட் பாம். அதை குட்டி சின்ன ஒரு குப்பியில உள்ள வச்சிருக்காங்க. அது பக்கத்துல டிட்டர்னேட்னா வெறுமனே தான் இது வெடிக்கணும் பாத்தீங்களா. அப்ப எப்ப இந்த TNT வெடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிட்டர்னேட்டுக்கு ஒரு சிக்னல் வந்து வெடிச்சிடும். இந்த ரெண்டையும் பிக்ஸ் பண்ணி
அது திறந்த மாதிரி காட்டிக்கிடாதபடி அனுப்பிட்டாங்க. இது எந்த லெவல்ல செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தில் இப்போ நம்ம இதில் ஒரு கொரியர் வருது, கம்பெனிக்காரே அனுப்பிடுவோம், அதோட அவன் வேலை முடிஞ்சது. இப்போ யாருடைய பொறுப்பு? கொரியருடைய பொறுப்பு. இந்த கொரியர்காரன்ட்ட நீங்க என்ன செய்யலாம், இந்த 5000 பீஸையும் வாங்கி செய்திருக்கலாம். அது கஷ்டங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கொரியர்காரங்க எங்கள்கிட்ட வந்துருச்சு, உங்களுக்கு ரோட்ல இருக்கு, இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒன்று இவங்க பண்ணிட்டாங்க, அது அவங்க திறமை. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்க போனை நீங்க ஓபன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஏஜென்ட் கம்பெனிக்காரங்கிட்ட தான் கொடுக்கணும். அவன் வந்து அது ஓபன் ஆகிருந்துச்சு அவன் கண்டுபிடிச்சானா வாரண்டி போயிடும். அங்க நீங்களா திறந்திருக்கீங்க, அதனால வாரண்டி கிடையாதுவாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதனால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த ஹிஸ்புல்லா இவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பீப்புள்னா, எப்படி மோசாட் பவர்ஃபுல்லா இருக்கோ இவங்களும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இவங்களுக்கும் பாம்பு போட தெரியும், பாம்பு செய்ய தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அப்படிப்பட்டவருடைய மண்ணிலேயே கண்ணில் மண்ணை தூக்கி வாங்கிட்டாங்க. இப்ப ஏறக்குறைய 2 வருஷம் இந்த ஹிஸ்புல்லா கையில இந்த பேஜ் இருக்குது. ஆனா வெடிக்காமலே இருக்குது. அவங்களுக்கே தெரியாது உள்ள வெடிகுண்டு இருக்குன்னு தெரிஞ்சா நான் வச்சிருப்பானா. ஆனா திடீர்னு ஒரு நாள் வெடிக்குது. ஏன் அது வெடிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மோசாட்ல ஒரு டாப் ஆபீசர் ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ரிட்டையர்ட் ஆகி 1 மணி நேரம் அவருக்குள்ள அவர் வீட்டுக்குள்ள சேர்றதுக்குள்ள அவரை கொல்ல போறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அளவுக்கு செஞ்ச மோசாட் மக்களால அங்க வர்ற மெசேஜ் அவங்களால கேட்க முடியுமா? முடியாது, கட்டாயம் கேட்க முடியும். இவங்க எல்லா நியூஸும் அவங்க ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனா எப்ப இவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ 1 ஹவர்ல அவர் ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆகி அவருக்கு வழி அனுப்பி சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். அதுக்குள்ள அவர் கொலை செய்யணும். நியூஸ் யாருக்கு வந்துருச்சு? மொசாட். இப்ப சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்கிருந்து கிளம்புற நேரத்துக்குள்ள ஏறக்குறைய ஒரு 4000 பேஜ் வெடிக்குது லெபனான்ல. ஏன் வெடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் நமக்கு பார்க்கணும். ஆண்டவர் யார் யாரெல்லாம் சாதாரண மனிதன், யார் யாரெல்லாம் அந்த ஒரு பூர்த்தி கொண்டிருக்கிறாங்க, எதை பூர்த்திக்கிறாங்க. வெளியில பார்த்தா அவர் ஒரு டாக்டர் இருப்பார். டாக்டர் பேஷண்ட பார்த்துட்டு இருக்காரு, டபார்னு வெடிக்குது, அவர் ஸ்பாட்ல காலி. போஸ்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் போஸ்ட்டுக்கு சீல் அடிச்சுட்டு இருக்காரு, டபார்னு வெடிக்குது, அவர் காலி. வாத்தியார் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு, வெடிக்குது, அவரு காலி. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவங்களுடைய முக திரையை கிழிக்கிறார். திரையை கிழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஞானத்திற்கு அளவே இல்லை. அடுத்த நாள் செல்போன் வெடிக்குது, இப்படி டாம் 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 வெடிக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கிற அனாதி ஞானம். இங்க பவுல் சொல்றாரு, அது போல உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஞானத்தினாலங்க நீங்க வேறுபடிக்க தெரியணும். எப்படி வேறுபடிக்க தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துக்குள்ள நம்ம வருவோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு மாய வித்தைக்காரன், சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசத்தினாலே பெற்று அவன் என்ன செய்யறான், ஆச்சரியப்படுறான். சின்ன அற்புதங்கள் நடக்குது. ஹிஸ்புல்லா, எஸ், 1000 பேர் காலினா ராஜேஷ் தான் இருக்கிறது கம்மியான நம்பர். 5000 பேஜில் அவங்க டெலிவரி பண்ணாங்க, அது உண்மை. ஆனா 5000 பேருக்கு கொடுக்காட்டாலும் குறைஞ்சது 5000 போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு 4000 பேரா அது இருந்திருப்பாங்க. அது நிறைய நேரம் வெளியில காட்ட மாட்டாங்க. சரி, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது ராஜேஷுக்கும் புரியுது. இப்ப இந்த சீமோன் மாயவித்தைக்காரன் இருந்தான், ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணா. ஆனா உண்மையிலே அவன் ரட்சிக்கப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது வசனம். அப்போஸ்தலர் 8:21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடினாலே. இருதயத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு பணம் சம்பாதிக்கும்.
அதுக்காக பரிசுத்த ஆவியானவரை பணம் கொடுத்து வாங்கலன்னு நினைக்கிறான். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 வசனம், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அவர்கிட்ட கண்கிறீங்க. ஆனா இவன்ட்ட ஒரு ஆலோசனை சொல்றாரு, எப்பவுமே ஒரு ரெமெடி சொல்லிடுவார். அது என்னன்னா, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப சொல்றாருங்க. மனம் திரும்பினா பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளையும் நேசிக்கிறாரு, சந்தேகம் இல்லை. நோ சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு மாய்மாலமான வேஷம், டாக்டர் வேஷம், இன்ஜினியர் வேஷம், ஒரு என்னென்னமோ வேஷத்தை போட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவர் எஸ்புல்லாவா இருப்பான், ஏஜென்டா இருப்பான். அவனை வெளியே கொண்டதுக்கு டம் வெடிச்சிச்சு. சரி, இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இதுக்கு பவுல் ஒரு டெஸ்ட் வைக்க சொல்றாங்க. யார் வைக்கணும்? நீங்க தான் வைக்கணுங்கிறாரு. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம், 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே உங்களை சோதித்து அறியுங்கள். நீங்கள் பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்காரா என்று நீங்களே அறியுங்கள். பவுல் சொல்ற, நீ டெஸ்ட் பண்ணி பாருப்பா. என்ன அழகா சொல்றாரு. எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரான்னு எனக்கு தெரியும். என்னை ஆசிர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார், செய்திகளை கொடுக்கிறார், ஒரு இன்ட்ரோடக்ஷனை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த எஸ்புல்லாம் இப்ப நடந்தது. இதனால கட்டாயம் எந்த புஸ்தகத்திலிருந்து இருக்கல, ஆவியானவர் சொல்லி கொடுத்தா நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஆவியானவர் இருக்காரு, டீச் பண்றாரு, எனக்கு தெரியும். நீங்க பார்க்கணுங்கிறாரு. நீங்களே உங்களை சோதிச்சாதான் நீங்க ஆடா இல்லைன்னா ஒரு ஓநாய் தோலை போட்டிருக்கான்னு தெரியும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 38வது வசனம். 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து, என்ன சொல்றாருன்னா, ஒரு ராபோஜனம் சோதிச்சுக்கோங்கிறாரு. அனுதினமும் நம்மளை செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கீங்க? ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நீங்க அவர் செலவழிச்சிருக்கீங்க? எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வசனத்தை தியானிக்கிறீங்க? வசனத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்புகளை நான் சொல்ல போயிருக்கேன். ஒரு பெஸ்ட் பிரியாணி உங்க வீட்டுக்கு, உங்க ரூமுக்கு உங்களுக்கு சர்ச். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசி இருக்கும். உங்களுக்கு 103 காய்ச்சல் இருக்கு, எல்லாம் காசுக்குது, எதை பார்த்தாலும் வாந்தி வருது. இந்த நேரத்தில் கொண்டு போய் இந்த பெஸ்ட் பிரியாணியை வச்சா உங்களால சாப்பிடுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் பசி இருக்கும், வசனத்து மேல பசி இருக்கும். எனக்கு அதாவது ஒரு புது வெளிப்பாடு கிடைச்சானா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு வசனத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு ஐயா அப்படின்னு சொல்லி. இந்த பசி இருந்தா தான் சாப்பிட முடியும். 2வது, சாப்பிட்றதுக்கு என்ன தேவைன்னா மனது இருக்கணும். இப்ப சாப்பாடு வச்சாச்சு, உங்க மைண்ட் எங்கேயோ இருக்கு. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, ரசிக்க முடியாது. நல்லா சாப்பாட்டு பிரியன், வசனத்தையும் சாப்பிடும், சாப்பாடையும் சாப்பிடுவேன். புது சாப்பாடு எனக்கு பிடிக்கும். ஐ என்ஜாய் மை ஃபுட். அப்ப ஒண்ணு மனது இருக்கணும், ஆசை இருக்கணும், பசி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் உங்களை நீங்க சோதிக்கும் போது உங்களை குறித்து தெரியும். சரி, பவுல் தீத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன ஆலோசனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 1:16. தீத்து யங் பாஸ்டர். எப்படி தீமோத்தேயு ஒரு பாஸ்டரோ, எப்பாப்ராத்து ஒரு பாஸ்டரோ, இவன் ஒரு பாஸ்டர். 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்களோ என்று அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை கிரிகளிலோ அவர்கள் மறுதளிக்கிறார். 2 காரியமா, உங்க இருதயத்திலிருந்து ஒரு வேலை நடக்கணும். அது டீச்சிங்கா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும். ஏன்னா அது எங்க இருந்தாலும் இருதயத்திலிருந்து வரும். எங்க ஆலயத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் அன்பு ராஜ். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர் வந்தார். எனக்கு பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் அநேக காரியங்கள் சொல்லி கொடுத்தாரு. மத்திய கிளாஸ் எடுப்பாரு, நான் எல்லாம் போய் அட்டன் பண்ணிடுவேன். ஆனா அடிக்கடி ஒரு தவறான வார்த்தையை அவர் சொல்லுவார். புல்பிட்ல நின்றுகிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது குறிப்பா என்ன சொல்லுவார் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் ஆலயத்துக்குள்ள வர வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வெளியே உட்கார்ல என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுந்து நிக்க வேண்டாம், உட்கார்ந்த மாதிரி இருக்கலாம், கதை பேசலாம், எதையாவது வாசிட்டு இருக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு வந்த மாதிரி இருக்கும்.
இவெல்லாம் ஓநாய்கள். இவர் சொல்லுவாரு, வெளியில உட்காராதீங்க, எவ்வளவு இடம் இருக்குல்ல, தயவு செய்து உள்ள உட்காருங்க, அதோட நிப்பாட்டணுமா ஐயா. அவர் அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, அதை சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு சம்பளம் கிடைக்கும். இதுதான் தப்பு. ஒரு சம்பளத்துக்காக அவர் வேலை செய்யறான்னு நான் நினைப்பேன். இது உண்மையான ஒரு ஊழியக்காரருடைய இந்த வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு டாய்ஸ் இருந்து சம்பளம் கிடைச்சு. ஆனா தீத்து என்ன சொல்லுகிறார்னா, அவர்கள் தேவனை அறிந்து அறிக்கை செய்கிறார்கள், கிரியையிலோ அவரை மறந்துக்கிறார். அவர்கள் அருவரப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்யும் நற்கிரியை. நம்முடைய வாழ்க்கையில இப்ப நான் உங்களுக்கு டீச்சிங் பண்றேன், இது ஒரு நற்கிரியை. இதுக்கு ஆயத்தம் இல்லாம அவர்கள் மாறிடுவாங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். சரி, யூதா எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு எல்லாருக்கும் பக்கம் 333 4வது வசனத்தை வாசிக்கணும். யூதா 4வது வசனத்துல அந்த ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்கலாம். அவர்களில் தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏற்க புரட்டி. இதாங்க பெரிய பிரச்சனை. இந்த கிருபைங்கிற ஒரு வார்த்தையை கிறிஸ்தவர்கள் தான் மேக்சிமம் மிஸ்யூஸ் பண்றோம். சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பாஸ்டர் சொல்றது, நான் என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார். என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பாரா? ஏன்னா கிருபை இருக்குது. நான் தான் பாவம் மன்னிப்பு வாங்கிறவனே ஒத்துக்கிட மாட்டாங்க. சரியா? புரட்டி ஒன்றான தேவனாகியும் மறுதளிக்கிறார்கள். சரி, இது ஒரு காரியம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டோம் சொல்லியும் இருளிலே நடந்திருந்தால், சொல்றது நான் கிறிஸ்தவன், வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆனா நடக்கிறது இருளில். இதைத்தான் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்கிறாரு. இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள இருக்கிற உண்மையான விசுவாசி யார் டெஸ்ட் பண்றத தான் இன்னைக்கு. அடுத்து ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இதை முடிக்க போயிடும். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு. மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போகிற பாதை நெருக்கமான பாதைங்கிறார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், வெளிப்படுத்துதல ஜெயம் பெற்றவர்களா தான் உள்ள போக முடியும். ஜெயம் ஒவ்வொரு ஏரியில ஆண்டவர் ஜெயத்தை எதிர்பார்க்கிறோம். எப்பப்பெல்லாம் நீங்க அனுதின வாழ்க்கையில இது போராட்டமான வாழ்க்கை நான் இல்லை நான் சொல்ல மாட்டேன், லேசே கிடையாது. நான் எதை நான் உங்களுக்கு போதிக்கிறேனோ அதுலதான் எனக்கு ஒரு பிரச்சனையே வரும். ஆனா நான் கண்டுக்கிடவே மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு எனக்கு தெரியும், பாதை தெரியும். நான் இன்னைக்கு இதைத்தான் செய்யணும் எனக்கு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் போக மாட்டேன். நான் ஒரு பலவீனமானவன் உங்களுக்கு லட்சம் தடவை சொல்லியிருக்கேன். ஆனா பலவீனத்துல அவர் பலனை கொடுக்கிறாரு, நான் ஓடுறேன். உங்களுக்கு அதே தான். ஆண்டவர் உங்களுக்கு அழைச்சிருக்கிறாரா, எந்த அழைப்பு கொடுத்திருக்காரோ அந்த அழைப்புல நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தீங்கன்னா அந்த பாதை ஸ்மூத்தாக்கும். எங்க போறவனே உங்களுக்கே தெரியலைன்னா நடக்காது. ஜெபிச்சு பிடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பிலிப்பியர் அறிமுகத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. உண்மையான விசுவாசி யார் என்பதை குறித்து ஹெஸ்புல்லாவை நாங்கள் உதாரணமாக எங்களுக்கு ஆவியானவர் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. நீர் ஓனாய் யார், உண்மையான ஆடு யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.